அந்த பொரியல் சொல்ல போறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மோர் இப்படி கலந்துக்கோங்க. நறுக்கிய வாழைத்தண்டை இதுல போடுறோம், ஏன்னா கருக்காதுங்க. இப்படி சுத்துறப்ப இந்த மாதிரி வரும். அதை நம்ம எடுத்துடணுங்க. எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போடுறோம், சீரகம் 3/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், மாடி தோட்டத்துல விளைஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம், மாடி தோட்டத்துல விளைஞ்ச மிளகாய் 1 எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். 150 கிராம் வாழைத்தண்டல போடுறேங்க. மோர்ல ஊற வச்சத கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா வதக்கிக்கலாம். சிறுநீர் பிரச்சனையை தீர்க்குங்க. சிறுநீர்ல இருக்கிற கல்லை கரைக்குங்க. சக்கரை நோயாளிக்கு சத்தில் உள்ள சக்கரை அளவு கட்டுப்படுத்துதுங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஏகப்பட்டது இருக்குங்க. தண்ணி எதுவும் ஊத்த வேண்டியது இல்லைங்க. அதே தண்ணி சத்தா தான் இருக்குங்க. ஒரு வாட்டி இப்படி எடுத்து கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. 2 ஸ்பூன் போடுறோம், கிண்டிக்கலாம். பெப்பர் 1/2 ஸ்பூன் போடுறோங்க, ஒரு கிண்டிக்கலாம். சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி.